நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. போய் வாங்கிக்கமா. ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க. ஒரு சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. பாட்டிமா நல்லா இருக்கணும். பாட்டிமா அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா நீங்க? சந்தோஷம் பாட்டிமா. நமச்சிவாய. நாளைக்கு இந்த தட்டில் கொண்டு வருவோம். சரிங்களா? தட்டில் கொண்டு வருவோம். சரி பாட்டிமா கரெக்டுங்களா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. எத்தனைண்ணா? 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். அன்னதானம் இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. வாழ்க 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 பல்லாண்டுகள். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அந்த தாத்தா வராரு பாருங்க, அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஹேண்டிகேப் தாத்தா கொடுத்துட்டு வாங்க போங்க. ஆமா. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. யாருக்குங்க? அவர் கொடுத்து அமிச்சிட்டாங்க. அங்க வச்சுட்டு வர போயிருக்காரு அவரு. ஆமா ஆமா. அதனால அவர் வச்சுட்டு வர போவார். பிடிங்க. நமச்சிவாய. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க. போயிட்டு வாங்க அண்ணா. போயிட்டு வாங்க. ஒரு செட்டு கொடுங்க. நமச்சிவாய. ரொம்ப நன்றி. வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும். நமச்சிவாய. எத்தனை சாப்பாடு? 2 1? நமச்சிவாய. வாங்க. தாத்தா எத்தனை? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 1 பாப்பா. ஓம் நமச்சிவாய. 2. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க வேண்டிங்க. நமச்சிவாய. தாத்தா எத்தனை? 1 வாங்க ஐயா. ஓம் நம. வா காந்தி தாத்தா. எப்படி இருக்கிறீங்க? பஞ்சாயத்து தலைவர். ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைடா? 2. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. 2 நமச்சிவாய நமக. 2 கொடுமா பாப்பா. 2. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். எத்தனை? 2 கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை? 2. பார்த்து. ஓம் நமச்சிவாய நமக. 1 கொடுமா. ஓம் நமச்சிவாய. ஒரு சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க. 2 நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையார் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணது அண்ணாமலையார் பேர்ல. இன்னைக்கு இருந்தாலும் நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். நேற்று ஏரோப்ளேன் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல 241 பேர் இறந்துட்டாங்க. அவங்க ஆத்மா, எல்லா ஆத்மாவும் சாந்தி அடையணும். அண்ணாமலையார் பாதத்தில் சரணாகதி அடையணும். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நமச்சிவாய. ஒரு அப்படியே இதுவோட கொடுமா, தண்ணி வாடையோட கொடுமா. அவங்க இதில் இருக்கிறாங்க, வள்ளலாறுல. ஒன்றா ரெண்டா ஐயா? ஒன்று கொடுமா, ஒயிட் ரைஸ். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. வேற என்ன ஐயா விசேஷம்? ஒன்றும் இல்லை ஐயா விசேஷம். நமச்சிவாய. பௌர்ணமி போயிடுச்சா? எத்தனை வேணும்? 2 கொடுத்துருங்க. நமச்சிவாய நமக. சரிங்க ஐயா, வரட்டுமா? பார்க்கலாம், அப்புறமா பார்க்குறேன். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை வேணும் ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையார் கரோகரா நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். வேண்டிக்குங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. வா கமலஹாசன், அப்படியே இருங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையார் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. வேண்டிக்குங்க. 2 வேலை சாதம் 2 கொடுத்துறது. இந்த 2 கொடுத்து. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். வேண்டிக்கும். நமச்சிவாய. வேணும் முட்டாச்சிட்டிங்களா? நமச்சிவாய. காசு 100 ரூபாய் தராங்களா? பாரு போங்க, ஃபர்ஸ்ட் அது வாங்கிட்டு வாங்க. போங்க, காசு வாங்கிட்டு வாங்க. வாங்க, 100 ரூபாய் காசு தராங்களா? போங்க, அது வாங்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் போங்க. காசு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வந்துருங்க. போங்க. அவர் வாங்க மாட்டார் தம்பி. 2 வயிற்று குழம்பு கொடுங்க. எல்லாம் வாங்கிட்டீங்களா? நீங்கள் யாரோ கொடுக்குறாங்க பாவம், ஏதோ உங்களுக்கு டீ செலவுக்காவது ஆகும். ஒரே ஒரு குழம்புமா. ஓம் நமக்கு. ஒரே ஒரு சாப்பாடு குழம்பு சோறு கொடுங்கம்மா. ஓம் நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு ஒரு சாப்பாடு குழம்பு சோறு கொடுமா. குழம்பு சோறா கருவேப்பிலை சாதமா? இல்லை, குழம்பு சாப்பாடு. குழம்பு சாப்பாடு. ஒயிட் ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய. 2 காசு வாங்கிட்டியா? 2 ஒரு வாங்கினவங்களே போகிறாங்க, அப்புறம் எப்படி அவங்க காசு கொடுப்பாங்க சொல்லு? ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 1 கொடுமா. பார்த்துங்க இட்சிக்கு போறீங்க ஐயா. இட்சிக்கு போறீங்க பார்த்து. ஒன்று நினைக்கிறேன். 2 கொடுங்க. இது சிமெண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. சிமெண்ட் போட்டு அப்படியே விட்டு போய்க்கிறாங்க. அது எல்லாம் கீழே பார்க்காம இடிச்சிங்கன்னா கஷ்டம். 2 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2 கொடுங்க.
ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ரெண்டு குடும்பம் நமக்கு. ஐயா சாப்பிட்ட சாமி ஒன்று வாங்கிக்கோங்க ஐயா, சரிங்களா? சிவாயம் ரெண்டு. ஓம் நமச்சிவாய. ஒரு ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸ் ஒன்று கொடுமா. ஒயிட் ரைஸா கருவேப்பிலை சாதமா? நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் ரெண்டா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டு. உச்சிக்கு போறீங்க, அதனால தான் காலங்க வச்சுக்கிறேன். அந்த பாருங்க ஜெல்லி போட்டுக்கிறாங்கல்ல, அதனால காலை வச்சுக்கிறேன். யாருன்னா உச்சிக்கு போறீங்க காலை அப்படியே உச்சா பேத்துன்னு வந்துடும். நமச்சிவாய. கட்டுக்கொள்ள சாமி எனக்கு எப்படி கூட சொல்லுங்க. இங்க தெரியும். இந்த பாருங்க, நீங்களே இப்பதான் சாப்பாடு வாங்கினே, நானே இப்பதான் ஒரு 2-3 நாளா உங்களுக்கு ஒரு வாரம் வரலங்க. அப்படியா? சரி போயிட்டாங்க. நமச்சிவாய போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டேன் சாமி. அப்படிங்களா? சந்தோஷம், போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ரெண்டு. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரெண்டு குடும்பம் இருங்க. இச்சிக்கு போறீங்க பார்த்து. ஓம் நமச்சிவாய. பனினா பனின் இருக்குது நைனா, கடையில் இருக்குது. ரெண்டு குடும்பம். நமச்சிவாய. ஒன்று குடும்பம். இல்ல நீ இச்சுக்கோ. அது இச்சா கால் இது யாருன்னா போட்டுக்கிறாங்களே பொதுமக்கள் நடக்கிறதுல உடச்சி எடுத்துக்காக போனோம்ல. பௌர்ணமிக்கு நிறைய கூட்டம் வரும்ல, அப்ப இது மேல நடக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நடந்தாங்கன்னா நைட்ல என்ன ஆகும்? கீழே விழுறாங்களா? பாத்துக்க. இது மாரி எல்லாம் எப்படி இருக்குது? கும்பலா பௌர்ணமி நிறைய பேர் நடப்பாங்கல்ல, மேல பார்த்து நடக்க மாட்டாங்க, தூரம் பார்த்து நடக்க. அப்படி நடக்கும் போது இடிச்சா என்ன ஆகும்? அதுல பழுப்பு வேற இருக்குது. எத்தனை ஐயா? சாதாரணமா வர மாதிரி இருந்தாலும் நம்மளே எடுத்துடலாம். அது சம்தி கிம்டிலாம் வேணும். எத்தனை ஐயா? ரெண்டு. ஏன்னா ஐஓசி காரங்களுக்கு தெரிய தேவையில்ல, பௌர்ணமி கண்ண முடியும் ஜனங்க நடக்குமே, இடிச்சா என்ன ஆகுறதுன்னு தெரிய தேவையில்ல. இருட்டுல அதுவும் சித்தா இந்த மாதிரிலாம் மேல ஏறி நடப்பாங்களே, இதுவா இருக்குதுன்னு இடிச்சா ரொம்ப ரத்தமே வந்துடும். நீனா தாத்தா நமச்சிவாய். தாத்தா நமச்சிவாய். இப்படியே உட்காந்துக்கிறியா? இங்கேயே செட்டில் ஆயிட்டியா? சரி மட்டுமா? சரி சரி தாத்தா. வாங்க ஐயா. அண்ணா ஐயா மொட்டைலாம் போட்டுக்கிறீங்க? சூப்பர் ஐயா. மொட்டைலாம் போட்டுக்கிறீங்களா ஐயா? 6 மாசத்துக்கு ஒரு முறை போடுவோம். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மொட்டை போடுறேன்னே வேண்டுதலா? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் மொட்டை போடுறேன்னு வேண்டுதல். உடல்நிலை சரியாது, அதனால வேண்டுதல் பண்ணி 6 மாசத்துக்கு என்ன வேண்டுறீங்க? கொஞ்சம் நோய் நொடி இல்லாமல் வையே சரி அப்படின்னு தான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பான்சர் கிடைக்கணும், டெய்லி சாப்பாடு வரணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. எனக்கும் இப்ப சேர்த்து மொட்டை போடலான்னு பாக்குறீங்க. நமச்சிவாய் ஐயா. ஆண்டவன் கொடுக்கறதான் கொடுப்பான். ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. நமச்சிவாய். அது சினிமா டயலாகா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் யோசிச்சு சொன்னதுதான். எத்தனை வேணும்? ஒண்ணு குத்துரும். நமச்சிவாச்சோ ஏச்சோ. ஓ கிளம்பு. ஒன்று கை காமிச்சிங்க, இல்ல ஒன்று கை காமிக்கிறீங்க, அதனால ஒன்று கொடுக்குறேன், அப்புறம் இன்னொன்று கொடுங்கன்றீங்க. ஆச்சோ போயிருந்து முடியா? உடம்பு உடம்பு சரியில்லை, நடந்தீங்க வராது, சாப்பாடு வாங்க முடியாது. ஆ நடக்க முடியாது.
உனக்கு 1500, 2300, 400, 500, 5000, 5000, 30,000, 1,00,000 இப்படி போயினே இருந்தா கூட நீ என்ன பண்ணுவ தெரியுமா? அது ரோடு வண்டி நடு ரோட்ல கிராஸ் ஆகுது. நல்லா நீ உன் வண்டி நடு ரோட்ல கிராஸ் பண்ற, கூப்பிட்டவனே நிறுத்துவியா? அதாவது அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகுது, இந்த பக்கம் வண்டி வருது, கூப்பிட்டவனே எங்க நிறுத்துவ? நடு ரோட்ல நிறுத்த முடியுமா? தப்பு இல்ல. நீ வந்து அதே நீ வர வேண்டியதுதானே. இப்ப இப்படி கிராஸ் ஆனா கூட பரவாயில்ல. நீனா இப்படி கிராஸ் அது குறுக்கல, நான் எங்க நிறுத்துறது? நிறுத்தலாம். உனக்கு ஒரு சாப்பாடு ஓகே, இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்காம போயிடும். வாங்க. அவ்வளோ நீ தவறாது. சும்மா நேரம் ஆகி போச்சா? மணி என்ன ஆகுது? 1 மணி தான் ஆகுது. போன மாதிரி தெரியும். உழுது போயிடுச்சா? பாரு, உனக்காக நித்தனா தூங்கி அந்த ஒவ்வொருத்தர் இருந்து வராங்க. ஆனா அங்கெல்லாம் அநியாயமா இல்ல, எம்மா நேரம் என்ன குத்துனுக்குறாங்க, கவனிக்கவே இல்லையா? நான் எங்க போயிட்டு வரேன்? ஒரு ஒயிட் ரைஸ் எம்மா நேரம் அங்க நின்று குத்த ஆரம்பிச்சு. ஓம் நமச்சிவாய. பரவாயில்ல, வாங்க. ஒரு ஒயிட் ரைஸ். என்ன கேட்டா சாப்பிட்டா இல்லையா? என்ன சாப்பிட்டா? அப்புறம் என்ன விசேஷம்? எத்தனை ஐயா பொண்ணா? போயிட்டு வரேன். நீ எங்க போற? எங்க போற? மெதுவா. அங்கனா இந்த ஆட்டோ வருது, அங்கயா? கோயில் எங்க உக்காந்துக்கிறா? ஓ, போயிட்டு திரும்பி வரணுன்றியா? அது வேலைக்கு ஆகாது. அது வேலைக்கு ஆகாது. திரும்பி வந்து இவ்வளவு தூரம் வந்து மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்து செட் ஆகாது. செட் ஆகிறதுல அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. அவரு இன்னைக்கு திரும்பிலாம் வர வேணான்னு சொல்லிட்டாரு. எங்க போற? நான் வருவேன். நான் வந்தேன். நீ நான் வருவேன் வந்தியா? அவரு தான் இன்னைக்கு கூட்டின்னு போக வேணான்ட்டார். சரி, போய் ஸ்கூலில் தண்ணி கொடுத்துரும். தண்ணி ஆமாம் நம்மள்து. போகலாம் போகலாம். ஆமாம்மா பஸ்ஸில் போறியா? இந்த பேக் கொடு. நீ வேணா இப்படி நடந்து போ. இந்த பேக் நான் எடுத்துன்னு வரேன். கொடு கொடு பேக் கொடு. நான் பத்திரமா வச்சுக்கிறேன். கூட வேணாம் போ. சரி வா, போய் உட்காரு. வா, சிரிக்காத. வா வா. அப்புறம் பேக் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட. அப்ப என்ன வச்சுக்கிறால? வா, 2 கிட்னி எடுக்கணும்னு ஆள் தெரிஞ்சுக்கிறேன். போலாம் வா. தாத்தா சும்மா சொல்லுகிறேன். வா, முன்னாடி போய் உட்காரு. வா. இன்னும் இந்த வயசுலயே கிட்னின்ற இதெல்லாம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் தாத்தா, இந்த பேக நம்பி கொடுக்க மாட்டேன். என்ன இருக்குது? அதையும் கொடுக்க மாட்டேற. ஒண்ணுமே இல்லைன்ற அப்புறம் நம்பி கொடுக்க மாட்டேன்ற. உனக்கு வேணும்ன்றியா? புது பேக் கொடுக்குறான். வீட்டு சாவில இருக்குதா? ஓ, அந்த வேட்டை வாழ்த்துல அந்த இது பேருனா நவரத்னமா ஏதோ ஒரு லிங்கம் ஒண்ணு இருக்குதுன்னாங்களே. என்ன வேட்டை வாழ் ஜமீன்ல 9. ஆமா, நவபாஷனமா ஏதோ இது ஒரு இது இருக்குன்னாங்களே. என்ன இது? 9 இது மயூரியம் கோமேதகம். அதெல்லாம் உங்க வீட்டுல வீட்டுல இருக்குது. அப்புறம் ஏன் சாய் கொடுக்க மாட்டேன்ற? போனா தங்கணும் இல்லையோ, பழுகணும் இல்லையோ. ஓ சரியா. கிட்னி கொடுக்கறோட ஓடுற அப்படியே பிடிச்சி கிட்னி வேலை கஷ்டம். எப்படி இருக்குமோ? நான் இப்போ 1 மணி ஆகி போச்சு. ஓஹோ, நீ போய் வர 5 மணி கூட ஆகும். ஆமா,
இல்ல பங்குனி வெயில் பல்ல கட்டி அடிக்கிற மாதிரி இப்ப என்ன வைகாசி வெயில் அடிக்குது வெளு வெளுன்னு பொழுது போயிடுச்சுன்றியா? வைகாசி ஓடி போச்சா? இப்ப என்ன காசி மாசம் போடும் இன்னைக்கா வா தாத்தா நீயா அது 2 சாப்பாடு. ஓம் நமச்சிவாய நமக அருணாச்சலேஸ்வராய நமக்கு நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணுவாங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் குடிசை போட்டு இருந்தார் தெரியுமா? தெரியாதா? எப்ப? 1 வருஷம் இருக்காது, 1.5 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும். ஆமா, அந்த தாத்தா மறந்துட்டாரு இல்ல, அந்த தாத்தாவோட படம் அதை மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிறேன்னா அந்த தாத்தாவுக்கு வெள்ளிக்கிழமை விலைக்கு ஏற்றுவேன். ஓகேவா? ஏன் ஏத்துறேன் சொல்லு. அந்த தாத்தா வெள்ளிக்கிழமை இந்த கோயில்ல வந்து விளக்கேற்றுவார். இந்த சாமிக்கு இல்ல, அவர் தர்மம் எடுப்பார் பாரு, தர்மம் எடுக்கிற காசுல இந்த கோயில்ல அந்த காசு எடுத்து வந்து விளக்கேற்றுவார். ஓகேவா? அது வைக்கிறார் பாரு போட்டோவில். என்ன சொன்னேன்? எதுக்கு யாருக்கு விளக்கேத்துறேன்னு சொன்னேன் ஞாபகம்தா? மேல போட்டோ. நல்ல மனிதர் தாத்தா. அதனாலதான் சிவாய நம. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க சாமி. நமச்சிவாய. சொல்லுங்க ஐயா. சரி அப்படிங்களா? சரி சரிங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு போங்க. சரி வாங்க. புரியல. பிபில ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டேன். அண்ணன் வந்தாரு, அண்ணன் வீட்டுல இருக்கிறேன். எல்லாம் பசங்க செட்டில் பண்ணிட்டேன். இங்க வீடு எங்க வீட்டுல இல்லைங்களா? வீட்டுல தான் இருக்குது. அண்ணன் வீடு தனியா ரூம் வீட்டுல எல்லாரும் இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்க. சரி வாங்க படம் வாங்கி வாங்க. ஒரு படம் ஒண்ணு கொடுங்க. போர் வச்சா சுற்றுறது சந்தோஷமா இருங்க ஐயா. ரிட்டையர் ஆயிட்டீங்களா? ரிட்டையர் ஆயிட்டு நிம்மதியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கும். நமச்சிவாய். இதுல செல்லு அடிக்கடி போகும். சரி நமச்சிவாய். பாட்டி ஒன்று இருக்குல்ல, அந்த போதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரி நமச்சிவாய். வாழ்க நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். வாங்க அதிரசம் தித்திப்பு நீ சாப்பிட தேவையில்ல, நான் சாப்பிட்றேன். எனக்கும் வேணாமா? உடம்பு கெட்டுப்படுமா? நீ தித்திப்பே சாப்பிடாம வந்துட்டியா? டீல போட்டு குடிக்கிறிய சக்கரை, அது எதுக்கு? அது வேற கணக்கு, இது வேற கணக்கு. ஆனா நீங்க கேட்டீங்க பாரு, இந்த பெரிய மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் அனுபவிச்சுறீங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பின்னாடி வரவங்கிட்ட அது சாப்பிடாதரா, இது கெடுதல், இது சாப்பிடாதரா, அது கெடுதல், அதை பண்ணாதரா இப்படின்னீங்க. பயங்கரமான உஷாரான ஆளுங்க நீங்க. கேட்டா அனுபவத்துல சொல்றேன்டான்னுவீங்க. மொத்தத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு யாரையும் எதையும் தின்ன விடாதீங்க. வாங்கி கேட்டேன் உன்ன, அதுக்கு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்ற நீ. உன்னை நான் ஒரே ஒரு அதிர்ஷ்டம் தான் கேட்டேன். வாங்கி கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? போயிடுச்சு அதிர்ஷ்டம். கேட்கும்போது வாங்கி தராதீங்க. அந்த காலத்துல எங்க வீட்டாண்ட ஐஸ் விற்கும். குச்சி ஐஸ், பால் ஐஸ்னு விற்கும். வீட்டுல கேட்டுனே இருப்போம், ஐஸ் வாங்கி கொடுங்க, ஐஸ் வாங்கி கொடுங்க, ஐஸ் வாங்கி கொடுங்கன்னு. கத்தி கூச்சலிட்டு கூப்பாடு போட்டு ஐஸ்ன்னுவோம்.
கடைசியில் ஐஸ்காரன் 10 தெரு தள்ளி போயிடுவோம். அப்புறமா சொல்லுவாங்க காசு 4 எடுத்து கொடுத்துட்டு சரி போய் வாங்கிக்கோ அப்படின்வாங்க. போங்கடா நீங்களும் உங்க ஐஸ்ன்னு தோணும். ஏன்னா அவனை தேடி தேடி திரும்பி ஆஞ்சி ஓஞ்சி போய் வருவான். அந்த மாதிரி தான் நீ சொல்றது. அதிர்ஷ்டம் போய் 1/2 மணி நேரம் ஆகுது, சரி வாங்கிக்குவான். தாத்தா அதிர்ஷ்டம் வாங்கி கூட தாத்தா, அது போயிடுச்சு. இதுல மட்டும் வாங்கி கொடுத்துட்டா பாப்பீங்க வேலையா. உடம்பு கெடுதல் நீங்க வாங்கிக்கிற நம்பர் முறுக்கு எடுத்து விடு. முருகு வேணாம், அதிர்ஷ்டம் தான் வேணும். முறுக்கு பொருளாக வந்து நான் சரியான ஐட்டம் போட்டு வந்துடுறேன். நல்லா இருக்குதா? நெய்யால தான் தாத்தா ஐஸ்காரன் எங்க போயிடுவான். போய் தேடி தேடி அந்த 4 நாள் எடுத்துட்டு போய் தேடி தேடி பார்த்துட்டு ஐஸ் சாப்பிட்ற ஆசையே போயிடும். போங்கடா நீங்களும் ஒரு ஐஸ் ஒன்று ஆயிடும். அந்த மாதிரி தான் பண்ற நீயும். என்ன அப்படிதான் ஞாபகம் வருது நீ பண்ணது எனக்கு. அப்படியே வாங்கினேன், அப்படியே வாங்கினேன். எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா? ஷூட்டிங்லாம் நடிக்கிறீங்க ஏன் காசு தர மாட்டாங்க நடிச்சா. நான் எதுக்கு இருக்கிறேன்? நீங்க ப்ரொடியூசரா? கொள்ளைச்சி ரோடுக்கு ஒரு காரை விட மாட்டேன், எல்லாம் கொள்ளைச்சிருவோம். ஓ வச்சுக்கிறீங்க கொள்ளைச்சி? எல்லாம் கொள்ளைச்சி வீட்டை குத்தி வச்சுக்கணும், குத்தி வச்சுக்கிறேன். இந்த என் பக்கத்துல இருக்கிற கொள்ளைச்சா மாத்தியன் பார்க்கலையா? பார்க்கலையா? நாளே கவனிச்சு நீ கவனிச்சிய ஏன் வடை டெய்லி ஒரு மசாலா வடை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? மசாலா வடை தான் கொடுத்துக்கிறது. உன் தாத்தாவா? அவர்கிட்ட போய் கேளுங்க யாருன்னு. குருசுலி எத்தனை வேணும்? 1 2? ஓம் நமச்சிவாய. சாப்பாடு சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க. இப்போ நல்லா சாப்பிட்றியா? அப்படி சொல்றியா? சரி, நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் அதான் உடம்பு உனக்கு. நீ எவ்வளோ அது உடம்பு ராசி. உன் உடம்பு அது 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 இதுவாகி போச்சு. என்ன அந்த உன் உடம்பு அதுக்கு வந்து ஏத்த ஆகி போச்சு. லண்டன் 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 லண்டன். ஒரே வித்தை, ஒரே பாடம் தான் அது. 2 மகான்கள் 2 பேர் 2 விதமா சொல்றாங்க. எதுவுமே கிடைக்கல. நீங்க எதுவும் கிடைக்கல. லண்டன். ஓம் நமச்சிவாய நமக. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? பல்லு வலி. சரி சரி. 2 ஊறுகாய் வைக்கலையம்மா? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். பல்லு என்ன போய் பாருங்க, போய் பாருங்க, போய் பாருங்க. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. வாங்க. பாரு பல்லு வலினா போய் பாருங்க. இந்த பாருங்க எந்த இடம் வலிக்கு, எந்த பல்லு வலிக்குது? மேலையா? பல்லு ஆடுதா? சொத்த பல்லு இல்லையா? இப்ப புடிங்கிடுங்க போங்க. பட்டானியா? இல்ல வேணாம், அதிகமா பேசல, வலிக்கும் பல்லு வருது. வேணாம் அப்புறம் பேசலவா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஓம் நமச்சிவாய. ஏமலண்ணா என்னண்ணா அப்புறம்? நமச்சிவாய. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. வடை பிச்சு கொடுக்கட்டுமா? வாங்கிக்கா போக்கா. வச்சுட்டுமா? சைக்கிள் வச்சுட்டுமா? சைக்கிள் வச்சுட்டுமா? சைக்கிள் வச்சுட்டுமான்னு கேட்டான்.
எதுவும் உங்க பொருள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலையார் பொருள்னு நீங்க இந்த மாதிரி இடிக்க சொல்றது அண்ணாமலை தாத்தா தான். வழியில யாருன்னா சைக்கிள் விட்டா இடிச்சிட்டு இருந்தாரு. சாமி, நான் வெறுங்கையோடு வந்தவன். இந்த கைக்கு எல்லாத்தையும் கொடுத்தது அண்ணாமலை இருக்கான். இந்த காடை கூட கொடுத்தது அண்ணாமலை இருக்கான். நீங்க இல்ல ஐயா, நானும் பிறக்கும் போது வெறுங்கையா தான் பிறந்தேன். உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே வெறுங்கையோட தான் பிறந்தாங்க. ஆமா, அதனால எல்லாருமே கொடுத்தது கடவுள் தான். இருந்தும் வெறுங்கையோடு வந்தேன். இருப்பது உங்களுதே இல்லன்ற இல்ல, இந்த உடலே வெறுத்துட்டதா அது இருப்பதும் உங்களுதே இல்லன்ற இல்லை. அப்புறம் என்ன, வரும்போது வெறுங்கை தான், போகும்போது வெறுங்கை தான். ஆமா. அதுலயும் இப்பெல்லாம் சில பேர் எங்க அப்பா மோதிரத்தோட தான் வாழ்ந்தாரு, மோதிரத்தோட தான் போன சொல்லிட்டு பதிக்கிறானுங்க. வந்து என்ன செய்தாராம், அவர் சவப்பெட்டியில் அடக்க செய்ய கையை வெளியே தொங்க விட்டுட்டு போக சொன்னாராம். ஏன் கேட்டார தெரியுங்களா, அவள் பெரிய சண்டையெல்லாம் முடித்தேன், எவ்வளோ நாட்டில் ஆண்டேன், ஆனால் நான் கொண்டு போகும்போது எதுவுமே கொண்டு போகல, எல்லா ஜனங்களும் என் கையை பார்க்கட்டும், என் கையில் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ பெரிய போர்லாம் புரிஞ்சேன், எத்தனையோ நாடுகளாம் வென்றேன், கோடி கோடியா. அலெக்சாண்டரா? அலெக்சாண்டர், சாரி அலெக்சாண்டர், நானும் அதான் பேரு சாரி அலெக்சாண்டர் வந்து அதாவது இந்த கையை தொங்க விட்டுட்டு போனாராம். எல்லாரும் பார்க்கட்டும், எதுவுமே யாரும் கொண்டு போக போறதில்ல அப்படின்ட்டு. மிக சிறப்பான சமாஜம். கண்டிப்பா. திருச்சி சம்பளம் கரெக்ட். தவிர முஸ்லிம் மாத்திருந்தேன் அலெக்சாண்டர். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன். அவங்ககிட்ட வந்து காசு இல்லைன்றதே இல்ல, நகை பணம் அது இதுன்னு. அவன் என்ன பண்ணானா, தான் இறந்துட்டா தன்னை இந்த மாதிரி தான் சமாதியில புதைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணானா, மாணிக்கமும் வைரமும் தங்கமும் செஞ்சு சமாதி அவனுக்காகவே கட்டி வச்சுக்கிறான். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன். பார்த்து பார்த்து சமாதியே அப்படி கட்டினான். ஒரு வாட்டி பிளைட்ல போய்க்கிறான், பிளைட் ஆக்சிடென்ட் ஆகிக்குது, பிளைட் கடல்ல விண்டுக்குது, உடலை தேடி தேடி பார்த்தாங்களா, உடல் கிடைக்கலையா. அப்ப அந்த சமாதிக்கு பார்த்து பார்த்து தங்கம் வைரம் மாணிக்கத்துல கட்டின சமாதியில அவனால போய் அனுபவிக்க முடியல. அவன் உடலே கடைசி வரைக்கும் கிடைக்கலையா. ஓகேவா. இன்னொன்னு சொல்லட்டுமா, ஒருத்தன் சேர்த்து வச்சானா, நல்ல பணம் காசு நகை வைரம் அது இதுன்னு சேர்த்து வச்சானா, சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணா, தனியா கீழே பள்ளம் நோண்டி, பள்ளம்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய கஜானா, இரும்பு கதவு கஜானா, அது ஒன்லி ஓபன் மட்டும்தான். அந்த பக்கம் இருந்து டாப்பா போட முடியாது, அந்த பக்கம் இருந்து ஒன்றும் திறக்க முடியாது, வெளியில இருந்து தான் திறக்க முடியும். அந்த மாதிரி கஜானா வந்து என்ன பண்ணானா, இவன் போய் டெய்லி அப்பப்ப வாரத்துல ஒரு வாட்டி போய் பார்த்து எண்ணிட்டு வரத்தான், இருக்கத்துல எடுத்து வச்சுட்டு வரத்தான். அந்த மாதிரி அந்த கஜானாவில் என்ன பண்ணிக்கிறான், யாருக்குமே திரும்ப ரகசியமா ஒன்னா போய்க்கிறான், ரகசியமா போறதான், ஏன்னா யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி கஜானால ஒரு நாள் போய்க்கிறான். போன உடனே கதவு ஆட்டோமேட்டிக்கா சாத்தி நிக்குது. ஓகேவா. கையில எவ்வளோ காசு பணம் எல்லாமே இருக்குது, வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்குது. அது மேலதான் பட்டு பசி தண்ணி பசி தண்ணி பசி தண்ணின்னு கடைசியா அந்த பணத்து மேலையும் அந்த வைரம் வைடூரியம் மேலையும் அப்படியே பட்னியா இருந்து செத்தானா. கடைசி வரைக்கும் அந்த கதவு யாருமே திறக்கலையா. அவ்வளவு வைரம் வைடூரியம் காப்பாற்ற முடிஞ்சதா. 246 பேர் உயிரை யாராவது காப்பாற்ற முடியாது. 241 பேர் இறந்துட்டாங்க. 41 பேர் 46 பேர் இந்த வருஷத்துல அதுல ஒருத்தர் இறந்து, அது ஒரு அதிசயப்பாடு சார். ஒருத்தர் எப்படி தப்பிச்சாரு, ரொம்ப அதுதான் சாமி விதி. ரொம்ப மிகவும் 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 மனம் வருத்தமான ஒரு செய்தி சாமி. ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நேத்து இப்ப மணி என்ன ஆகுது, நேத்து இந்த நேரத்துக்குலாம் அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் ஃபிளைட்ல போகும்போது எவ்வளவு விஷயங்கள் யோசிச்சு, எவ்வளவு கற்பனைகள், எவ்வளவு கனவுகள் இருந்தாலும் நம்மளுக்கு கண் கலங்குது. 240 பேர் ஒரே நேரத்தில் இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய. அவங்க இறந்தது இல்லாம ஒரு மருத்துவ கல்லூரியில ஹாஸ்டல் மருத்துவ கல்லூரி ஹாஸ்டல்ல மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிற பசங்க கரெக்டா 1 மணி சாப்பாடு டைம். அந்த லஞ்ச் டைம்ல 7 பேர் போய் சாப்பிட்டு வந்துக்கிறாங்க. 7 பேரோ 15 பேரோ சொன்னாங்க. ஆனா இறந்தது 7 பேர். அந்த ஏரோப்ளேன் கரெக்டா அந்த கட்டடத்துல போய் விழுந்து அந்த 7 பேரும் சாவணுமா. அப்ப விதி எப்படி வருது பாருங்க. 41 இல்லாம இது ஒரு 7 பேர் சொல்றதுன்னு இப்ப அதிகாரப்பூர்வமா சொல்ல, இன்னும் எவ்வளவு பேருன்னு சொல்ல 7 பேர் தான் இது வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. சில நியூஸ்ல சில பேர்ல மாத்தி போடுறாங்க. அப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கங்க, நம்ம விஞ்ஞானம் எதையும் சாதிச்சிடலாம், சூரியனே கிட்ட போயிடலாம்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா இயற்கை என்ன சொல்லுது, நீ என்னதான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாலும் இயற்கையை மீறி ஒன்னும் பண்ண முடியாது. 241 பேர் இறந்தது இல்லாம ஏதோ ஒரு கட்டடத்துல எங்கேயோ அவங்க உட்காந்து உணவு இருந்துட்டு இருந்த அந்த பிள்ளைங்க இப்படி இறக்குறாங்கன்னா அப்ப வந்து விதி வலியதா விஞ்ஞானம் வலியதா? விதி தான் வலியது, விஞ்ஞானம் அது கீழே தான். அதுதான்
விஞ்ஞானத்தை வந்து இயற்கையோடு சேர்ந்தது விஞ்ஞானம். ஆமா. இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆகாது விஞ்ஞானம். அது எவ்வளோ ஒரு மனம் வருத்தமான ஒரு 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 கஷ்டமான ஒரு விஷயம் அது. சாமி, உண்மையிலே இந்த ஆக்சிடென்ட் வந்து அண்ணாமலையார் ரொம்ப எந்த நாட்டு சேர்ந்தது யாரோ, ஆனால் 246 உயிர் ஒரே நேரத்தில் போகுதுன்னா எவ்வளோ பெரிய ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ளைட்ல வந்து சாமி அவ்வளோ சீக்கிரம் வெளியில வந்துட முடியாது. ஃப்ளைட்ல அதான் உண்மை. உள்ள போயிட்டா அவ்வளோ சீக்கிரம் வெளில வந்துட முடியாது. அந்த எமர்ஜென்சி அந்த ஒருத்தர் கூட இறந்தது வந்து என்னன்னா ஃப்ளைட் வந்து இடிச்சு அந்த ஒரு பக்கம் பொழந்துட்டு இருக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் ஆண்ட. பொழந்த உடனே இடிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, எகிரி குடிச்சுக்கிறார். அதுவும் மேல இருந்து குதிக்கல, பறந்துட்டு இருக்கும்போது குதிக்கல, ஒரு கட்டடத்துல இடிச்சு அது வெடிக்கிறதுக்கு எப்படி அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும்ல, அந்த செகண்ட்ஸ்ல அவர் திறமை வேலை செய்யணும்னா அவர் திறமெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து இறைவன் வந்து இந்த நேரத்துல அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் உயிர் போக வேணான்னு அது சின்ன சின்ன பிள்ளைங்க, கை குழந்தைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் வந்து என்ன பாவம் பண்ணுச்சுங்க. ரொம்ப மனம் கஷ்டமா இருக்கு. அது நேராக பார்த்தவங்க எப்படி இருந்தது சாமி, நம்ம எப்படி இருக்குது. நான் வந்து பாறையில் குளிச்சுட்டே இருக்கோம். எனக்கு நீச்சல் சாமி வேணாம் சாமி. ஏன்னா அதெல்லாம் அந்த உடல்கள் பார்க்கும்போது டிவியில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ. ஆனால் இதுக்கு சொல்லும் போது நம்ம டிவியில் பார்க்க நேராக பார்த்தவங்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு எவ்வளோ பெரிய பயங்கரமான பெரிய இழப்பு. டாட்டாவில் வந்து டாட்டா கம்பெனிக்கார 1 கோடி ரூபாய் ஒருத்தர் இறந்ததுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாராம். டாடா கம்பெனிக்கார இறந்தாங்கல்ல, இறந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு 1 கோடி இறந்தவங்களுக்கு அப்படி கொடுக்குறாரா. அதுக்கு சில பேர் இப்ப என்ன போடுறாங்கன்னா கீழே கமாண்ட்ல போடுறாங்க, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்க. ஐயோ இந்த பிளைட்ல நான் போயிருக்க கூடாதா, நான் செத்துருந்தேன்னா என் குடும்பம் கஷ்டத்துல, நான் இறந்துருந்தேன்னா என் குடும்பம் என் கஷ்டத்துல இருந்து மீண்டு இருக்குமே, 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த சோகத்தையும் அதை விட சோகமான மனுஷங்க எவ்வளவு பேர், என் உயிரே போயிருக்க கூடாதா. உனக்கு விதி இங்க இல்லையே. அவனுக்கு வந்து வாழணும்னு நினைச்சு போனவன், நிறைய சம்பாதனம் நினைச்சு போனவன். இல்ல அப்படிலாம் எல்லாருமே வாழணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம். அங்க பாருங்க, அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்த பயணிகள் ஒரு 68 பேர். இந்தியாவில் வந்து எதனா ஏற்றுமதி இறக்குமதி, இப்ப ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரே வந்து இறந்துட்டாரு, விஜய் ரூபானி. அவர் வந்து அவங்க பொண்ணு அவங்க பார்க்க போயிட்டு அவங்க ஒய்ஃப் கொஞ்ச நாளா இருக்காங்களா, அவங்களை கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்காரு. அதாவது இதெல்லாம் வந்து ஒண்ணுமே, அதான் சொல்ற பாருங்க, விஞ்ஞானம் அறிவியல்ன்றது இப்ப வந்து சொல்லிக்கலாம், ஆனா இயற்கையை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. சூரியனை விட நீ எவ்வளவுதான் லைட் கண்டுபிடிச்சாலும் சூரியனோட ஒளியான லைட் உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அந்த பிளைட் கிளம்பும் போது அந்த பிளைட்டை இயக்கிறவருக்கு நினைச்சாரா, இல்ல பிளைட்ல இருக்கும்னு நினைச்சாங்களா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குன்ட்டு? அதாவது சாமி அது வந்து நினைச்சாங்க இப்படி அடிச்ச உடனே வெடிச்சிடும். ஏன்னா அது வெள்ளை பெட்ரோல் அடிச்ச உடனே ரொம்ப கொடுமை. அண்ணாமலையார் எப்பவும் சொல்றேன், அண்ணாமலையார் கிட்ட நேத்தும் வேண்டிக்கினேன், அவங்களுடைய ஆத்மா வந்து எங்கேயும் அலையாம உன்னுடைய பாதத்துல சரணடையணும், அவங்களுடைய ஆத்மா உன்னுடைய பாதத்துல சரணடையணும். நம்மளும் அந்த அவங்க கண்டிப்பா அவங்க ஆத்மா வந்து அண்ணாமலையார் பாதத்துல, ஈசன் பாதத்துல சரணடையணும், நற்கதி அடையணும். ஏன்னா அவங்க எவ்வளவு ஏதோ கனவுகளோட இந்த இதுல இருந்திருப்பாங்க. ஐயோ ரொம்ப கொடுமை, இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கொடுமையான விஷயம். பிறவியை வந்து மனித பிறவி வேண்டும் தான், ஆனால் மனித பிறவியில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறோம். மற்ற ஜீவன்கள்லாம் வந்து இப்படிலாம் ஒரு பிளைன் ஆக்சிடென்ட், ரயில் ஆக்சிடென்ட்லாம் அதெல்லாம் வந்து இல்லை. அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலை செய்யறது பாட்டு கிடைச்சி அது இறப்புன்னு ஒன்று இருக்கிறது. அதுவும் சப்போர்ட் மற்ற ஜீவன்கள்லாம் வந்து மாட்டிக்குது. அதெல்லாம் இல்லை சாமி, மற்ற ஜீவன்கள்லாம் வந்து தேவையை தேடி யோசிக்காது. மற்ற ஜீவன்கள் வந்து ஆசையை நாடி, அதுங்களுக்கு தேவை அந்த உணவு கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு வந்து அந்த உணவு வயிறு ரொம்பிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு பெரிய தேவைன்னு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அது இன்னொரு தேவை இருக்கு. அந்த 2 தேவையை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு பெரிய தேவைன்னு எதுவும் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு ஒரு தேவை பூர்த்தி அடைஞ்சவனே இன்னொரு ஆசை வரும். அந்த ஆசையோட தேவை பூர்த்தி அடைஞ்சவனே இன்னொரு ஆசை வரும். அந்த ஆசை பூர்த்தி அடைஞ்சவனே இன்னொரு ஆசை வரும். ஓகேவா? அப்படி கூட்டிக்கிட்டே தான் போவோம். மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஆசையும் தேவையும் கூட்டிக்கிட்டே தான் போகுது. கரையில்லாத ஒரு கடல் போல. ஆமா, ஆனா என்ன பண்றது, ரொம்ப வருத்தம். அண்ணாமலையார் பாதத்துல சரணாகதி அடையிட்டான் அந்த உயிர்கள் நல்லபடியே போய் சேரணும். குடும்பங்கள் கொஞ்சம் ஓம் துர்வாசக மகரிஷி. உலகம் அழியுதுன்னு சொல்றாங்கல்ல சாமி, உலகம் வந்து மொத்தமா அழிஞ்சிடாது. இந்த மாதிரி தான் அழியும். உலகம் வந்து அழிஞ்சிட்டு உலகம் அழிய போகுதுன்றாங்களே, உலகம் அழியிறது வந்து மொத்தமா அப்படியே உலகம் அழிஞ்சிடாது, பெஸ்ட் ஆயிடாது. சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே காமிச்சுக்கினே இருக்கும். இப்ப கொரோனா அப்படி இப்படின்னு பஞ்சில அந்த மாதிரி விஷயங்கள் காமிச்சிங்க. உலகம் ஒரு பக்கம் நீ உற்பத்தி ஆவா 2 மடங்கு உற்பத்தி அழிச்சுட்டே வருது. அதை தான் சொல்றேன். இப்படி ஆமா ஸ்டெப்பா தான் வரும், ஒரே நேரத்தில் அழியாது உலகம். அருணாசலம். சரி சாமி.
பசுரப்ப மக்கள் அன்பே சிவாய். கடவுளுடைய பாதத்துல அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். சந்தோஷ் சாமி. நமச்சிவாய். அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சாமி. இங்க பார். ஏய் சிம்பா இங்க வாடா. ஏய் இங்க வாடா. இங்க வா இங்க வா இங்க வா. அது தாத்தா பாத்தீனியா? தாத்தா பாத்துக்கோ. அவர் வந்தா கொலை கூடாது. ஓகேவா? வாங்கிங்க ஐயா. நமச்சிவாய சாமி. ஏய் வாங்கடா. இப்படின்றான் தரான். வாடா. இந்தா. இவனுக்காகவே ஒரு நாளைக்கு 30 ரூபா வரிக்கு. இவனுக்காகவே இந்தாண்ணா. ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? 1. ஓம் நமசிவாய. 2. ஓம் நமச்சிவாய். 2 வெள்ளை சாதம் கொடுத்துருமா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 2. வாங்க ஐயா. பாருதீங்கன்னா நேற்று எம்மா நேரமா நான் நேற்று கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வேற போறேன் நான். இல்ல தூங்கிட்டேன். நீ தூங்கினா எனக்கு எப்படி தெரியும்? கேக்குறேன். என்ன சொல்லிட்ட தூங்கினா? யாருமே எழுப்பல பாரு. தூ சொல்றேன். எப்படி பாரு. நீ தான் யாருன்னா வந்து நெருக்கமா பழக்க வச்சுக்கணும். நீ வேணான்னு விட்டுட்டியா பாரு. தாத்தா சொல்றாரு பாரு கரெக்டா. எத்தனை வேணும்னா? சாம்பார் 1மா. சரி இது மேல கல்ல தடி சொல்றேன். எத்தனை வேணும்? 2. இப்படி பத்துக்கோ. அப்படி இருந்தா எனக்கு கூட எப்படி தெரியும்? 1 குடும்பம் கூட அப்படி அவனுக்கு எத்தனை வேணுங்கள்? 2 குடும்பம். ஏன் தாத்தா அப்படி பண்ற நீ? எறும்பு சொல்றதுல எப்படி ஏறும் தெரியலையே. இந்த மரத்தாண்ட நின்றுந்தோம் தெரியல. என்ன வந்தாலும் வரும், மழை வரும் இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய. நைனா நேற்று உனக்காக தான் நித்தல, நீ என்று தான் நித்துறேன். நேற்று சாப்பிட்டு நேற்று கூட சாப்பிட்டேன். நல்லா இல்லை. நேற்று மதியம் சாப்பிட்டு தானா? ஏன் அதுக்கப்புறம் சாப்பிடல? சரியில்லை. உடல்நிலை சரியில்லையா? நமச்சிவாய். 1. ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? நமச்சிவாய். போயிட்டு வாங்க.
அப்படியே போய் இல்ல நீ சொல்லுவல சாதாரணமா சாப்பாடு கொடுத்து வரது நான் வெயிட் பண்றேன். நீ இப்ப எம்மா நேரம் உட்காந்து வரேன், எத்தனை நேரத்துல இறங்கி ஏறி குத்துன்னு வரேன் பாத்துன்னு தானே வர. அப்புறம் எப்படி நான் வேகமா கொடுத்துட்டு வர முடியும் சொல்லு? முடியாது. அதுதான் நீ போ அப்படியே. ஓ அதுக்காக தான் என்ன போக சொன்னியா? எங்க போக சொன்னா? பண்ண சொல்றேன். நான் பண்றது ஏன் கஷ்டம் எனக்கு? உன் கஷ்டம் உனக்கு, என் கஷ்டம் எனக்கு. யாரு கஷ்டம் யாருக்கு? ஐயா வாங்கிக்கோங்க ஐயா, அதாண்ட வாங்கிக்கோங்க வாங்க. இந்த பாருங்க நேற்று காலி ஆகி போச்சு அங்கேயே. சரி அந்த மாதிரி இல்லாம ஒன்னாவது கொடுக்கலான்ட்டு இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வரேன். அப்புறம் எடுத்து கொடுக்கறதோட ஒரு ஆள் வை. எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வைக்கணுமா ஐயா? நீ ஏன் விட்டுட்டு போவ? நம்ம தான் இறங்கி கொடுக்கணும். ஓ கார் விட்டு இறங்கி வந்து போய் நிற்கிறேன், அதுக்கு பாக்குறியா? வேற எப்படி கொடுக்க முடியும்? நம்ம தானே கொடுக்க முடியும். அதுக்கு ஆள் வைக்கணுமா? அதுக்கு ஆள் வைக்கணும்னா அதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பளம் கேட்கறான். அதுக்குதான் எங்கே ஒரு இடம் பார்த்தியா? பார்த்து பின்னம் பார்த்து போனாலும் போகணும்னு உட்காது. ஒரு இடம் பார்த்து உட்கார சொல்றியா? சரி ஏன் வேறு போடுற? உடம்பு வாலி பட்டில தாங்குது. என்ன என்ன வாலி பட்டில தாங்குது. உன் வயசுக்கெல்லாம் நம்மளாம் இருப்போமா என்னன்னு தெரியாது. அவரு இஷ்டம். ஏன்னா ஒரு இடம் பார்த்து கொடுக்க சொல்றியா? ஒரே இடத்துல கொடுத்தா இப்போ இவங்களுக்கு எல்லாம் எப்படி? உடம்பு தாங்காது. உடம்பு தாங்காதுன்ற பார்த்துன்னு வரத்தால சொல்ற. ஆமாம் இப்போ தாங்குது. என்ன மாதிரி ஆனால் என்ன பண்ணுவோம்? முன்ன மாரிலாம் ஆக முடியாது. நம்மளுக்குலாம் 50 தாண்டதே பெரிய விஷயம். ஆமா ஆமா அவரு அதான் திட்டுறாரு. இங்க வந்து வண்டி ஓட்டுற இறங்குற, மறுபடியும் இங்க வந்து சாப்பாடு கொடுக்குற, இங்க வந்து வண்டி ஓட்டுற இறங்குற சாப்பாடு கூட ஒண்ணு. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் வை, இல்ல இப்படி வை. ஏன்னா அவர் பாத்துன்னு வராருல, அங்க இருந்து இறங்கி வண்டி ஓட்டி நின்று கொடுத்து நிறுத்தி பாத்துன்னு வராருல, அதனால சொல்றாரு. இல்லையா ஒரு இடமா எங்கன்னா இடம் பார்த்து ஒரே இடத்துல சாப்பாடு கொடு. அதையும் பார்த்தா உடம்பு தான். இது ஆள் வச்சு விடு. போனா 100 வந்தா 100. போனா 100 வந்தா 100. அப்படி யாருன்னா வராங்களான்னு பாரு, குத்துறேன். போனா 100 வந்தா 100. உட்காரவெல்லாம் 500 ரூபாய் கேட்கறான் சம்பளம். போய் போதா? செவ்வாம் போச்சு. 5000 ரூபாய் மாசம். அன்னதானம் வந்தாச்சு. வராதன்னைக்கெல்லாம் எங்க முதல் வச்சு கொடுக்குறது? அதான் வந்தவொடனே நிறுத்திட்டான். முன்னாள் சமாளிக்க முடியல. பார்க்கலாம் கடவுள் எவ்வளவு தூரம் கொண்டு போறாரோ கொண்டு போட்டோம். இன்னொன்னு வேணா கொடுத்துருமா? இன்னொன்னு வேணுமான்னு கேட்டு கொடுத்துருமா? ஓ வேட்டவளர் தாத்தா என்ன சொல்லு? ஏன் இஷ்டம்னா ஏன் இஷ்டம் ஆகுது? சமாளிக்க முடியாது. சமாளிச்சுன்னா வர இவ்வளவு நாளா சாப்பாடு கொடுக்க ஆள் வைக்கணும். சாப்பாடு கொடுத்து ஆள் வைக்கணுமா? நான் மட்டும் ஓட்டிக்கிறேன்ற ஒண்ணு இதை பண்ணு இல்ல அதை பண்ணுன்ற. இந்த தண்ணி வேணாமா உங்களுக்கு? ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்குண்ணா. இல்லை எப்படி இருக்குது உங்க அம்மா? எப்படி பாக்குதா? எத்தனை வேணும்? இங்கிலீஷ் படிச்சிருக்கா, தமிழே தெரியாது. எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. என்ன பாட்டி புரியல? இங்கிலீஷ் தான் தெரியுது, தமிழ் தெரியாது. எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கிறேன். இங்கிலீஷ் தான் தெரியுமா? எனக்கு இல்ல, எனக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அவரு எப்படி உனக்கு தமிழ் தெரிஞ்சு அவர் இங்கிலீஷ்ல சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்றது புரியுது? நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது அங்க வந்து. அது வரைக்கும் அங்க யாரும் சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்கன்றியா? கொடுத்துருக்க மாட்டாங்க. உட்காந்துருக்கேன். நீ 2 சாப்பாடு வாங்கினல? வாங்கிட்டேன். அவனை வர சொல்லிட்டா? வர சொல்லு. தாத்தா வச்சுக்கிறாங்க சொன்னேன். எந்த இடத்துல இருக்கிறார் சொல்லு. நான் போய் போகும்போது கொடுத்துட்டு போறேன். பாட்டி எதுக்கிறார் சொல்லு. நான் போகும்போது கொடுத்துட்டு போறேன். என்ன தெரியாது தாராவியா
இனிமேல் எங்கே இருக்காரு? இந்த வந்து இன்னும் ஒன்று கொடுத்துருங்க. எங்கே வராருங்க? இந்த கொஞ்சம் அவருக்கு எத்தனை கொடுத்துருங்க. ஓ ஆயா போலையா? இன்னும் போல யாருக்கு? தாத்தா வா தாத்தா. நமச்சிவாய நமக. நீ பத்திரமா போ தாத்தாண்ணா. போயிட்டு வா பத்திரமா. என்ன காசு வச்சுக்கிற பஸ்கா இருக்கு? இந்தா இந்த வச்சுக்கோண்ணா. பத்திரமா போயிட்டு போ. போயிட்டு வாண்ணா. ம் Shiva, Arunachal Shiva,